ஓகே, குட் ஈவினிங் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ரீசனிங் டாபிக் பார்க்க போறோம். ஸோ ரீசனிங் டாபிக்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அண்ட் ஈஸியஸ்டான ஒரு டாபிக். ஓகேவா? ஸோ எல்லா விதமான எக்ஸாம்ஸ்லயுமே கேட்கக்கூடிய 4 to 5 வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு டாபிக். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ஒரு 2 or 3 மெம்பர்ஸ் வந்து நியூ ஜாயினிங்ஸ் வந்து டெமோ கிளாஸ் மாதிரி எடுத்துருக்கீங்க. ஸோ வெல்கம் டு யுவர் டெமோ கிளாஸ். ஸோ உங்களுக்கும் சரி டெமோ கிளாஸ் எடுத்துறீங்கிற அந்த ஃபீல் இல்லாம கிளாஸஸ் எடுக்கும் போது எந்த இடத்துல புரியல அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகேவா? ஸோ நீங்க எந்த இடத்துல புரியனாலும் என்கிட்ட கேட்டுட்டு ஸ்டாப் பண்ணி அந்த இடத்துல கேட்டுட்டு அண்ட் தென் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். ஓகேவா? ஸோ எதுவுமே டவுட் வச்சுட்டு நெக்ஸ்ட் இதுக்கு நீங்க கேரி பண்ண வேண்டாம். ஓகேவா? சரி, இன்னைக்கு நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் மட்டும் உங்களுக்கு சென்ட் பண்றேன். அதாவது கோடிங் அண்ட் டீகோடிங் சொல்லுவாங்க, இல்லைன்னா அனலாஜின்னு சொல்லலாம், இல்லைன்னா வேர்ட் அண்ட் லாஜிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது எல்லாமே சேம் டைப் தான் மெத்தட்ஸ். ஸோ இது எல்லாத்துலயுமே சேர்த்து வந்து 4ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பேங்கிங்கா இருக்கட்டும், ஆர்ஆர்பியா இருக்கட்டும், டான்செட், கிளாட்டு, கேட் எதுவா இருந்தாலும் சரி 4ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி இந்த இதுல இருந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ரீசனிங்ல இருந்து. ஸோ அது வந்து உங்களுக்கு நான் உங்க ஒரு ஸ்கிரீன் ஷேர் வந்து ஸ்கிரீன் வந்து ஷேர் பண்றேன், அதை எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். அது நம்ம புக்ல ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும், ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி இருக்கும். அதாவது புக்ல இல்லாம ஒரு சில டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸும் ஒன்று ரெண்டும் உங்களுக்கு அந்த பிபிடில கவர் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அதை நீங்க கோத்ரூ பண்ணிக்கோங்க. இருக்கிறத நீங்க ஜஸ்ட் அதை பார்த்துக்கோங்க, இல்லாததுக்கு பிபிடியை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஐ வில் ஷேர். ஓகே, ஸோ இது பிபிடி. ஓகேவா? ஸோ இந்த பிபிடில வந்து கோடிங் டீகோடிங் ரிலேட்டட் சொல்லலாம், இல்லைன்னா அனலாஜிஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நம்மளோட ஆல்பபெட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் இது ரெண்டையும் வச்சு கொடுக்கக்கூடிய ஒரு டாபிக்ஸ்னால ஆல்பபெட் அண்ட் வேர்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுல அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஆல்ரெடி வெயிட்டேஜ் சொல்லிட்டேன், 4 to 5 கொஸ்டின்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுக்கலாம், இல்ல பார்ட்னர்ஷிப் எடுக்கலாம், இல்ல வேற ஏதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இல்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஸ்டின்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணோம்னா அதோட ஃபுல் இதுமே நம்ம வந்து என்ன பண்ணணும், கவர் பண்ணி ஆகணும். இப்போ நான் எக்ஸாம்பிள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அதுல இருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க, மேக்ஸிமம் 2. ஓகேவா? மினிமம் 1 கொஸ்டின்ஸ். ஸோ ஆனா அதுல நம்ம என்ன பண்ணணும்னா A to Z எல்லா டைப்ஸுமே கவர் பண்ணணும். ஓகேவா? ஆனா இந்த மாதிரி ரீசனிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுக்குமே நம்ம வந்து ஃபுல் வெயிட்டேஜ் தான் எடுக்கணும். ரீசனிங்ல கட் ஆஃப்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்ம எவ்வளோக்கு கட் ஆஃப் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஈஸியா என்ன ஆக முடியும், பிளேஸ் ஆக முடியும். ஸோ கட் ஆஃப்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்ம என்ன பண்ணணும்னா ரீசனிங்ல ஃபுல் கொஸ்டின்ஸ், அதாவது 30 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா 30 out of 30 எடுக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கணும். கட் ஆஃப் வந்து ரீசனிங்ல வைக்கிற மாதிரி. அதுக்கு ஈஸியா இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் இந்த கோடிங் அண்ட் டீகோடிங் அப்படிங்கிற டாபிக்ஸ். ஓகேவா? சோ இந்த கோடிங் டீகோடிங் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்மளால ஆன்சர் போட முடியும். ஓகேவா? ஒரு 30 செகண்ட்ஸ் இல்ல 20 செகண்ட்ஸ் இவ்வளவு எனஃப் வந்து ஒரு கொஸ்டின் நம்ம ஈஸியா பண்ணிடலாம். சோ 1 minute 3 கொஸ்டின்ஸ் 4 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண முடியும் இந்த டைப்ல பொறுத்த வரைக்கும். ஓகே, சோ டைம் சேவ் ஆகும், அந்த லாஜிக்கும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சோ அதுக்காக நான் சொல்ல வரேன், நம்ம ஒரு 2 கொஸ்டினுக்காக நம்ம ஃபுல் டெப்த் எல்லா டைப்ஸையும் படிப்போம். பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்க செலக்ட் பண்ணி படிங்க. ஓகே, நிறைய பேர் வந்து செலக்ட் பண்ணி படிக்காம விட்டுறதுதான் மெயின் ரீசன் வந்து கட் ஆஃப் லோவாகிறது. ஓகேவா? சோ எதுல எல்லாம் நம்ம ஈஸியா ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அதுல ஈஸியா ஃபோக்கஸ் பண்ணி மார்க் வாங்குற மாதிரி பாருங்க. ஓகே, சரி. இப்போ இதுல நான் ஃபர்ஸ்ட் கோடிங் அண்ட் டீகோடிங் இல்ல எல்லாத்துக்குமே சேர்த்து, அனலாஜிஸா இருக்கட்டும், ஆல்பபெட்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஃபர்ஸ்ட் பேசிக் சொல்லிடுறேன். கோடிங் அண்ட் டீகோடிங் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஆல்பபெட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் இல்லைன்னா நம்பர்ஸ் இது எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வரும். ஓகேவா? ஆல்பபெட்ஸ் மீன்ஸ் A to Z வரைக்கும். ஸோ A to Z. ஓகே, அடுத்து நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 1 வந்து எவ்வளவு வேணாலும் கேட்கலாம், அப் டு லேக் எவ்வளவு வேணாலும் கேட்கலாம். ஓகே, நம்பர்ஸ் வச்சு கேட்டிருப்பாங்க. ஆனா இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டாக்டர்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அனாலஜில இப்படிதான் கேட்பாங்க. டாக்டர் அப்படின்னா இப்போ ஒயிட். ஓகே, அப்படி கொடுக்குறாங்க.
சோ அப்ப அட்வொகேட் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதுதான் கொஸ்டின். ஓகே, இங்க கொஸ்டின் மார்க். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டாக்டர் ஒயிட் இது வந்து தனி ஒரு பேர், இங்க ஒரு தனி பேர். நம்ம என்ன பண்ணணும்னா கொடுத்திருக்க இந்த பேரை வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகேவா, என்ன ஒரு கான்செப்ட்ல டாக்டர் ஒயிட் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகே, சோ இது வந்து லாஜிக்கல் ரீசனிங் சொல்லுவோம் இந்த டைப். அப்படின்னா அவன் ஏதோ ஒரு லாஜிக் வச்சு அந்த இடத்துல வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சோ அந்த லாஜிக்க நம்ம என்ன பண்ணணும், கேக்குற அந்த கொஸ்டினுக்கு அப்ளை பண்ணணும். ஓகேவா, சோ டாக்டர்னா நம்ம மெடிசன் சொல்லலாம், இல்ல டாக்டர்னா வேற என்ன வேணாலும் மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா, அவங்க ஒயிட்னு சொன்னாங்கன்னா அப்ப அதோட கான்செப்டை நம்ம அனலைஸ் பண்ணணும். அப்போ அவங்களோட ப்ரொஃபஷனல் கோடோட ட்ரெஸ் கோட், ஓகேவா, ப்ரொஃபஷனல் கோட் ட்ரெஸ் கோட் என்னது, ஒயிட். ஓகே, அப்ப அதை நம்ம மீன் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப அட்வொகேட்னா என்ன வரும், தட் இஸ் அ பிளாக். ஓகேவா, அவ்வளவுதான். சோ அவங்க இதுதான் அனலாஜின்னு சொல்லுவோம். சோ அனலாஜிங்கிறது ரெண்டு கான்செப்ட அவங்க வந்து கம்பேர் பண்ணுவாங்க, எந்த வேற லாஜிக்கா வேணாலும் இருக்கலாம். ஓகே, அதை ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும். அதை நம்ம என்ன பண்ணணும், கேட்கிற கொஸ்டின்ல போய் அப்ளை பண்ணணும். ஓகேவா, இதுதான் அனலாஜி கான்செப்ட். ஓகேமா வசுந்தரா, வெரி குட், கரெக்ட் ஆன்சர். ஓகே, கிளியரா? சோ இதே இது நம்ம இதை வந்து இது என்னன்னா வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வேர்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இதே கான்செப்ட இப்ப வந்து ஏ இசட்னு கொடுக்குறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏ இசட் எக்ஸ் ஒய். ஓகே, இதே மாதிரி கொடுத்துட்டு அடுத்ததுல கேக்குறாங்க. ஓகேவா, பி ஏ இசட்டா, அடுத்தது வந்து பி ஒய்ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல என்ன வரும், இந்த மாதிரி கொஸ்டின். இது வந்து ஜஸ்ட் நார்மலா சொல்றதுக்காண்டி எடுத்திருக்க கொஸ்டின். ஓகேவா, வேற இதுவும் இல்ல. சோ இப்ப வந்து பி ஒய் இந்த இடத்துல என்ன வரும்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணணும்னா ஏ இசட் என்னது ஃபர்ஸ்டும் லாஸ்டும், எக்ஸ் ஒய்ங்கிறது கடைசியில ரெண்டு பேர். அப்போ இதே மாதிரிதான் நம்ம என்ன பண்ணணும், இது எடுக்கணும்னு அர்த்தம். ஓகேவா, இது செகண்ட் ஓதுனா அடுத்தது இப்ப எக்ஸ் ஒய்க்கு என்ன வரணும் அந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகே, கிளியரா? சரி, இதுக்கு ஆன்சர்ங்கிறதுலாம் தெரியலமா, ஸ்ரீபிரியா அனுப்பியிருக்கீங்க. சோ ஆன்சர் அப்படிங்கிறது நான் பண்ணல, ஜஸ்ட் உங்களுக்கு கான்செப்ட் சொல்றேன். ஓகே, சோ ஏஇசட்ங்கிறது ஃபர்ஸ்டும் லாஸ்டும், அடுத்து எக்ஸ் ஒய்ங்கிறது லாஸ்ட்ல ரெண்டு பேரை சேர்த்து சொல்றாங்க. பிஒய் அப்ப லாஸ்டும் ஃபர்ஸ்டும் லாஸ்ட்லயும் கொடுத்துருக்காங்களா, அப்ப அடுத்து லாஸ்ட்ல இருக்க ரெண்டு பேரை இங்க எழுதணும்னு அர்த்தம். புரிஞ்சுதா? சோ தட் இஸ் அனலாஜி வித் ஆல்பபெட்ஸ். இங்க நம்ம வேர்ட்ல பார்த்தோம், இது ஆல்பபெட்ஸ் அர்த்தம். ஓகே, சோ எப்பவுமே இந்த ஆல்பபெட் கேட்கும்போது ஏபிசிடி அப்படிங்கறத 5 ஸ்பிட் பண்ணி எழுதிக்கோங்க. ஏபிசிடிஇ எஃப்ஜிஹெச் அப் டு இசட் வரையும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதை 1 2 3 4 5 நம்பர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சோ நான் 1 2 3 4 5ங்கிறது என்னன்னா பொசிஷனையும் மீன் பண்ணி கேட்பாங்க. ஓகேவா, பொசிஷன் மீன்ஸ் ஏங்கிறது என்ன பிளேஸ்ல, 1வது பிளேஸ்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் எம் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், 13 கொடுக்குறேன். ஓகே, 13 கொடுக்குறாங்க. அப்ப டி இங்க என்ன வரும், தட் இஸ் 4 அப்படின்னு வரும். ஓகே, M13ங்கிறது என்னன்னா அதோட பொசிஷன் சொல்றாங்கன்னு அர்த்தம். அப்ப நம்ம அது தெரிஞ்சாதான் நம்ம டி அங்க 4ன்னு எழுதுவோம். ஓகேவா, சோ அதனால 1 2 3 நம்பர் பண்ணிக்கணும். ஓகே, சோ அண்ட் தென் ஆஃபா ஸ்பிட் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்தது இது எல்லாமே எக்ஸாம்ல வந்து என்ன பண்ணா ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றதுதான். ஓகே, சோ ஏ டு ஆஃப்னா என்னது, எம், அதாவது 13 13 தான் 12 ஆல்பபெட்ஸ்ல வந்து ஆஃபா பிரியும். ஏ டு எம் வரை எழுதிட்டு அடுத்து என் இங்க இருந்து எழுதுங்க, என் ஓபிக்யூ அப் டு இசட் இப்படி எழுதி நம்பர் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு ஏல இருந்து எம் எழுதிட்டு இங்க என்ல இருந்து இசட், இந்த மெத்தட்ஸ் எல்லாமே எழுதிக்கணும். ஓகேவா, உங்களுக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டைம் இருக்கும், ஒரு 10 மினிட்ஸ்ங்கிறது ரஃப் ஷீட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்க அந்த டைம்ல எல்லாம் இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி எடுத்து எழுதி பாக்குறது எல்லாமே. ஓகேவா, எக்ஸாம் பண்ணும்போது இந்த எல்லாத்தையும் உட்காந்து எழுதி பார்க்க கூடாது. அந்த டைம்ல இது எல்லாத்தையும் நீங்க எழுதி வச்சிட்டீங்கன்னா இந்த கோடிங் டிகோடிங் இதெல்லாம் போடும்போது ஈஸியா இருக்கும். ஓகேவா, சரி, இப்போ இந்த மாதிரி என்ன பார்த்தோம், இப்போ ஆல்பபெட்ஸ்ல பார்த்திருந்தோம். அடுத்து ஓகேமா வசுந்தரா, ஓகே ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். சோ அடுத்தது ஆல்பபெட்ஸ் அண்ட் இப்ப வேர்ட்ஸ் பார்த்தோமா, இதே மாதிரி நம்பர்ஸ்ல கேட்பாங்க. ஓகேவா, சோ நம்பர்ஸ் வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து 1 6 7 அப்படின்னா இவங்க ஏதோ ஒரு கான்செப்ட்ல சொல்லியிருப்பாங்க, நம்பரையும் ஆல்பபெட்ஸையும் சேர்த்து. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எழுதிக்கா, யூ. ஓகே, 1 6 7ங்கிறத வந்து யூன்னு சொல்றாங்க. அதாவது 1க்கு ஒய்ன்னு தான் அர்த்தம் கிடையாது, எப்படி வேணாலும் இருக்கலாம், மிக்ஸ் ஆயிருக்கலாம். 6க்கு ஓ, 7க்கு யூ, அப்படி எது வேணாலும் இருக்கலாம். அடுத்த ஒரு கோடு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, அதுல வந்து 4 3 1 இந்த மாதிரி கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஓ டி எஸ் இப்படி கொடுக்குறாங்க. இங்கே காமனா என்ன இருக்கு, 4 3 1 1 6 7 1 காமனா இருக்கு. ஓகே, அப்ப இதுல எது காமனா இருக்கு, ஓ காமனா இருக்கு. அப்போ கண்டிப்பா டெஃபினட்டா 1னா ஓ, இது மாதிரி கண்டுபிடிக்கிற கான்செப்டும் இருக்கும். ஓகேவா, கிளியரா? சோ இதுதான் என்னன்னா நம்பர்ஸ் வித் ஆல்பபெட்ஸ் வச்சு வர மாதிரி வரும்.
ஓகேவா? சோ இது எல்லாம் கலந்துதான் இப்ப நம்ம சம்ஸ் பார்க்க போறோம். ஓகே, நம்ம சம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஒரு ஐடியா, ஒரு கிளாரிட்டி சொல்றதுக்காக நம்ம எடுத்திருக்கோம். இப்ப நம்ம சம்குள்ள போகும்போது இன்னும் ஒரு சில விஷயங்கள் நல்லாவே புரியும். ஓகே, இன்கேஸ் எந்த இடத்துல எனக்கு டவுட், எனக்கு இதோட கான்செப்ட் புரியல மேம், என்ன சொல்றாங்க, என்ன கேக்குறாங்கன்னா, யூ கேன் ஆஸ்க் அகைன். ஓகேவா? சோ நீங்க வந்து மத்தவங்களுக்காண்டி எது வெரி பண்ண வேண்டாம். நீங்க தான் இந்த கிளாஸ்ல இருக்கீங்கங்கிற மாதிரி நினைச்சிட்டு கிளாஸ் லிசன் பண்ணுங்க. ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன். இன்னொன்னு வந்து என்னன்னா டிக்ஷனரி வேர்ட்ஸ். இதுவும் அந்த கோடிங்லயே வந்துரும். இது நிறைய கேட்பாங்க டிக்ஷனரி வேர்ட்ஸ். நம்ம எல்லாருக்குமே ஐ ஹோப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் should how to read or how to see the dictionary. ஓகேவா? சோ இப்போ இங்க ஒரு எத்தனை லெட்டர்ஸ், 5 லெட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. லெட்டர்ஸ்ல 5 வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இத டிக்ஷனரி படி அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? இன்னொரு விஷயம், அரேஞ்ச் பண்ணும்போது அசெண்டிங் ஆர்டர் இல்லைன்னா டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு கூட இப்ப மென்ஷன் பண்றாங்க. அப்ப அசெண்டிங்னா என்ன பண்ணணும்னா நார்மலா அசெண்ட் பண்ணணும். டிசெண்டிங்னா நீ அரேஞ்ச் பண்ணிட்டு அது அப்படியே ஆப்போசிட்டா எழுதணும்னு அர்த்தம். ஓகேவா? சோ இல்ல எனக்கு எதுவுமே சொல்லலாம்னா அஸ் யூஷுவல் அசெண்டிங், அதாவது டிக்ஷனரியில இருக்கக்கூடிய வேர்ட் படி அரேஞ்ச் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, சோ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா லிசன் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்துல என்ன வரும்? நார்மலா டிக்ஷனரியில தெரியும், நம்ம ஏபிசிடியை வச்சு ஆல்பபெட்ஸ் படி வரணும். எல்லாமே ஒரே லெட்டர்ஸ்ல இருக்கு பாருங்க. ஸ்டார்டிங் எல்லாமே எல். அப்போ ரெண்டாவது லெட்டரை பார்க்கணும். ஓகே, ரெண்டுல எங்க ஏ ஸ்டார்ட் ஆகுது, பி ஸ்டார்ட் ஆகுது, அந்த மாதிரி. சோ அப்போ அதுல இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது வரும் அப்படிங்கறத பாக்கணும். ஓகே, சோ இதுல என்ன ஒரு இதெல்லாம் ரொம்ப ஈஸியானதுதான். ஓகேவா? சோ இதுல எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, வெரி குட். சோ ஆன்சர் வந்து அனுப்பியிருக்கீங்க, செகண்ட் ஆப்ஷன்ஸ். ஓகே, வைஷ்ணவி, கிருத்திகா, ஆராதனா, ஓகேமா, அபிநயா, ஓகே, வசுந்தரா, ஓகே. சரி, சோ இதுல வந்து செகண்ட் அனுப்பியிருக்கீங்க, கரெக்டா ராங்கன்னு பாக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் எடுத்தன இந்த ஆப்ஷன், இதுல வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் பார்க்க வேண்டாம். நம்ம வேர்டை மட்டும் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். எல்லுக்கு அப்புறம் அடுத்தது என்ன வருது, ஏங்கிறது இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப கண்டிப்பா ஏ தான் வரும். ஏக்கு அப்புறம் பி, சி, டி எதுவுமே இல்லையா? அப்படியே சொல்லி பாருங்க. ஏபிசிடி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ வருதா? அப்போ ஐலயே 2 இருக்கு பாருங்க. இங்கேயும் இருக்கு, ஐ இருக்கு. அதுல அடுத்து தேர்ட் லெட்டர் பார்க்கணும். பி, இங்க ஜி. அப்ப கண்டிப்பா பிங்கிற வார்த்தை தான் வரும். லிபர்டி. ஓகே, சோ அதுக்கப்புறம் அந்த இ வார்த்தை வரும். ஓகே, அடுத்து இது ரெண்டுல பாருங்க. எல், இது ஒய். ஓகே, சி. அப்ப இதுல என்ன வருது, லஸ்டர். ஓகே, எல் யூ அதுதான் வரும், தட் இஸ் டி. அடுத்தது சி, எல் ஒய்ல வருது. ஓகேவா? அப்ப கண்டிப்பா அவ்வளவுதான். புரிஞ்சுதா? பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னா டிக்ஷனரி வேர்ட் தானே அப்படின்னு பார்க்க வேண்டாம். ஈஸியான சம்மா இருந்தாலும் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் எப்போதுமே ஈக்குவலான வெயிட்டேஜோட கொடுங்க. டிக்ஷனரி தானே அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மிஸ்டேக் பண்ணுவீங்க. இதுதானே நமக்கு ஈஸி தானே அப்படின்னு பண்ணீங்கன்னா அதுலதான் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஓகே, எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? சோ ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு வந்து அங்க டைம் ஓடிட்டு இருக்கும், சம்ஸ் வந்து நிறைய போடணுங்கிற அந்த தாட் இருந்துட்டே இருக்கும். சோ அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் ஷஃபர் ஆவீங்க. ஓகேவா? சோ அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்கன்னா ஏதாவது ஒரு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி டிக்ஷனரி வேர்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா இதெல்லாம் சம்மா கொடுக்குறீங்கன்ட்டு இந்த வந்து மென்டாலிட்டியை வச்சுதான் நமக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறது. அதனாலதான் லாஜிக்கல் ரீசனிங். ஓகேவா? சோ நம்ம கேர்ஃபுல்லா வச்சு போடுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதான் பண்ணுவாங்க, ஈஸியானது மேம் நான் ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு மேலோட்டமா போட்டேன் தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த தப்பை பண்ணாம எல்லாத்துலயுமே கான்சென்ட்ரேஷன் ஈக்குவலா கொடுத்து பண்ணுங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சோ செகண்ட் தான் கரெக்ட் ஆன்சர். எல்லாருமே அதான் அனுப்பிடுங்க. ஓகேமா? சோ இது இப்போ ரீசெண்டா ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயர் கிட்ட ரீசெண்டா ரீசனிங்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகேவா? சோ இதுதான் நம்ம புக்ல இருக்காதுன்னு சொன்னேன். ரீசெண்டா கேட்டனால நம்ம நெட்ல இருந்து ஒரு சிலதை வந்து ஆட் பண்ணிருக்கோம். இதை நீங்க ஃபுல்லா படிச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் தெரியாதவங்க படிச்சு பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? இது வந்துச்சுனாவே என்னன்னா ஒண்ணுமே இல்ல. என்ன சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, மேட்ரிக்ஸ் 1 அண்ட் மேட்ரிக்ஸ் 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா 0ல இருந்து 4 வரையும்ங்கிற காலம்ஸ் கொடுத்திருக்காங்க. மேட்ரிக்ஸ் 2ல 5ல இருந்து 9ங்கிற ஒரு காலம்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, a letter from these matrix can be represented first by its row. ஓகே, இங்க ஒரு லெட்டர் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, கென்ட்னு. அப்போ அதுல இந்த லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர், அதாவது மேட்ரிக்ஸ் 1 அண்ட் மேட்ரிக்ஸ் 2. ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் ரோவை சொல்றாங்களாம், ரெண்டாவது காலம் சொல்றாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இப்ப இப்படி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு, இங்க ஒரு கே இங்க இருக்குன்னா அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் ரோவை பார்க்கணும், ரெண்டாவது காலம் பார்க்கணும்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடய கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள், ஆர் வந்து ரெப்ரசன்டட் 0 எங்கெல்லாம் ஆர் இருக்கோ எல்லா கான்செப்டையுமே நம்ம பண்ணணும். அதுல எது கரெக்டா 4மே மேட்ச் ஆகுதோ அதுதான் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? சோ இதுவும் நம்ம வந்து என்னன்னா
டைம் இருக்கும். சோ அது ஒரு ஷிஃபர்ல இதா பண்ணுவோம். அதனால கரெக்டா பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு கான்செப்டும். அதே மாதிரிதான் இதை வந்து எக்ஸாம்பிளுக்காக கொடுத்திருக்காங்க. இப்ப கென்ட்ங்கிறதுக்கு என்ன வரும்னு கேக்குறாங்க. ஓகேவா? ஆன்சர் அனுப்பிடுறீங்களா? ஓகேமா அக்ஷயா, வெரி குட், கரெக்ட் ஆன்சர் கென்ட். சோ கென்ட்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப இதை எப்படி பார்க்கணுங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஓகே, சோ கொஞ்சம் இத எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். சோ இதுல கென்ட்னா கே எங்கெல்லாம் வருதுன்னு பாருங்களேன். கே இங்க ஒரு கே வருதா? சோ நெக்ஸ்ட் இங்க ஒரு கே வருது. நிறைய இடத்துல வரும், எல்லாத்துலயுமே வரும். ஓகே, சோ இதுல எல்லாத்துலயுமே கே வந்திருக்கா? அப்ப என்ன வரும்? 0 2 மேட்ரிக்ஸ் வருது. அடுத்து 1 2 2 3 அண்ட் 3 1 வந்திருக்கு. இதுல 4 4 வந்திருக்கு. ஓகே, சோ இது எல்லாமே வந்திருக்கு. நமக்கு ஆப்ஷனை பாருங்களேன். இங்க 0 2 ஸ்டார்ட் ஆயிருக்கா? அதுவும் வந்திருக்கு. 4 4 இருக்குது. 2 3 இருக்குது. 3 1 இருக்குது. அப்ப எல்லாமே எனக்கு ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப ரெண்டாவதுக்கு போயிடணும். ஓகேவா? ரெண்டாவது பார்க்கும்போது பாருங்க, என்னது? இ. ஓகே, ஈங்கிறது பாத்தீங்கன்னா செகண்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்குது. ஓகே, செகண்ட் மேட்ரிக்ஸ்ங்கப்ப அப்ப என்னது? 5 8 வருது. அடுத்தது 6 5 வருது. நெக்ஸ்ட் இதுல 79 வருது. 8ல 8 7 வருது. அடுத்தது 9 6 வருது. ஓகேவா? சோ இது எல்லாமே ஈக்கு வருது. இது மாதிரி நம்ம 4 லெட்டர்ஸும் எழுதிட்டு கரெக்டா இந்த 4 ஆப்ஷனுமே எது மேட்ச் ஆகுது அப்படிங்கறத பாக்கணும். ஓகேவா? சோ இங்க வந்து 58 இல்ல. ஓகே, 65 இல்ல. ஓகே, 79 இருக்குது. ஓகேவா? 79 ரெண்டாவதா இருக்குது பாருங்க. அடுத்தது 87 இல்ல. 96 இருக்குது. ஓகே, அப்போ கண்டிப்பா பி அல்லது டி தான் ஆன்சரா இருக்கும்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இதுல நான் 2 ஆப்ஷன் என்ன பண்ணிட்டேன்? எலிமினேட் பண்ணிட்டேன். ஓகே, சோ யாருக்கும் அது புரியல, நான் சொன்ன அந்த கான்செப்ட் என்ன வருது அப்படிங்கிறது தெரியலன்னா என்கிட்ட கேட்டுக்கோங்க அகைன். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப ரீசெண்டா கேட்கக்கூடிய ஈஸியான ஒரு டாபிக் தான். ஓகேவா? சரி, ஓகே. சோ அடுத்தது தேர்ட பாக்கணும். என். ஓகே, என்னங்கிறது எங்க வருது? செகண்ட் மேட்ரிக்ஸ்ல வருது. கண்டிப்பா ஒரு லெட்டர் வந்து ஒன்னும் மேட்ரிக்ஸ் 1ல வரும், இல்லைன்னா 2ல வரும். ஓகேவா? ஏதாவது 1ல தான் ஒரு லெட்டர் வரும். ஓகே, எல்லாத்தையும் நான் erase பண்ணிக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகாம இருக்க. சோ எண்ணுக்கு பார்க்கலாம். எண்ணுக்கு என்னென்ன வருது? தட் இஸ் 57 வந்திருக்கு, 69 வந்திருக்கு, இதுல 78 வந்திருக்கு. அடுத்தது என்னது? எண் வந்து 86 வந்திருக்கு, இங்க போடுறேன். அதுக்கப்புறம் 95 வந்திருக்கு. ஓகே, சோ இது எல்லாமே என்னவா வந்திருக்கு? எண்ணுக்குரிய லெட்டர்ஸா இருக்கு. அப்ப இதுல நம்ம என்னங்கிறத கம்பேர் பண்ணலாம். சோ தட் இஸ் 95 இருக்குது. ஓகே, 95 இருக்குது. 86 அது வந்து எலிமினேட் ஆப்ஷன், அப்ப அது கிடையாது. அப்ப 57ம் இருக்குது. அப்ப கண்டிப்பா என்ன பண்ணணும்? அடுத்து 4த்தும் பண்ணிதான் ஆகணும். டீய பார்ப்போம். டி பார்க்கும்போது என்ன வருது? தட் இஸ் இங்க ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் இருக்கா? 04 இருக்கு. 04 கிடையாது. ஒண்ணு 33 இருக்கணும், இல்ல 41 இருக்கணும். அதனால டைரக்டா நீங்க அங்க போயிருங்க. 33ல இருக்குதா? 33ல டி இருக்கு. ஓகே, அடுத்து 41ல பாருங்க. 41ல யூ தான் இருக்கு. அப்ப டெஃபினட்டா டி வராது. ஆன்சர் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? கிளியர்? எவ்ரிவன் கிளியர்? சோ ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபுல்லா செக் பண்ணிக்கோங்க. அதை வச்சு எலிமினேட் பண்ணிட்டு தேர்ட் ஃபோர்த் என்ன பண்ணிக்கலாம்? ஆப்ஷன்ல இருந்து அப்ப 95 57 இருக்கா? அதை மட்டும் பார்த்துட்டு செக் பண்ணா போதும். ஓகேவா? கிளியரா? சோ அப்ப ஆன்சர் டெஃபினட்டா என்ன அர்த்தம்? பிங்கிற காம்பினேஷன் தான் கரெக்டா அந்த கென்ட்டுக்கு கரெக்டா வருதுன்னு அர்த்தம். தட் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே வசுந்தரா, ஓகே. சோ யாருக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாம இருக்கு? மெயின்ஸ்லயும் இதை கேக்குறாங்க. மெயின்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா மேட்ரிக்ஸ் 3 4 ஒரு 4 மேட்ரிக்ஸ் கொடுத்துறாங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய பார்க்கணும், அவ்வளவுதான். ஓகே, ஆனா கான்செப்ட் சேம் தான். ஓகேவா? சோ இங்க இது வந்து பிரிலிம்ஸ் கொஸ்டின், அதனால 2 மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஓகே, ஓகே. சோ அக்ஷயா கிளியர். சோஃபிகா ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணணும் போல இருக்கு. சரி, ஓகே, நான் ரிப்பீட் பண்றேன், லிசன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் மத்தவங்களுக்கும் ஒரு கிளியர் இல்லைன்னா அதை உங்களும் கேட்டுக்கோங்க. ஓகேவா? சரி, இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கென்ட்ங்கிற வார்த்தைக்கு கரெக்டான மேட்ரிக்ஸ் ஃபார்மை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுல என்ன பண்ணா கேனா ஃபர்ஸ்ட் ரோவையும் ரெண்டாவது காலமையும் பார்த்து அந்த நம்பரை கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஓகே, நான் கேக்கு நான் இங்க போடுறேன் பாருங்க. நான் வந்து அதுல பார்த்து போட்டனால மேபி தெரியாம இருக்கலாம். இங்க பாருங்க, சோஃபிகா லிசன் பண்ணிக்கோங்க, மத்த அதர்ஸும் ஆல்சோ லிசன். இங்க கே இங்க இருக்கா? எங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கே இருக்கோ நான் அதை மட்டும் ரவுண்ட் பண்றேன். சோ இங்க இருக்கு, இங்க இருக்கு. கண்டிப்பா 5 மேட்ரிக்ஸ்லயுமே 5 இங்க 4 4 5 மேட்ரிக்ஸ் கொடுத்துறா. 5லயுமே அந்த 5 காலம்ஸ்லயுமே அங்க இருக்கும் கே. அப்ப 5கையும் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோவை பார்க்கணும். அப்ப 0 2 ரெண்டாவது காலம்னு அர்த்தம். ஓகே, 2 0ன்னு போட்டுறாதீங்க, தப்பாயிடும். கிளியரா? ஃபர்ஸ்ட் ரோவை தான் எடுக்கணும்னு சொல்றாங்க, அதனாலதான் 0 போடுறோம்.
ரெண்டாவது கே எங்க இருக்குது, இங்க இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ரோ 1, ரெண்டாவது 0 காலம். ஓகேவா? தேர்ட் பாருங்க, கே இங்க இருக்கா? சோ ஃபர்ஸ்ட் 2, அப்புறம் 3, அடுத்தது 3 1. இங்க ஃபோர்த் கேக்கு இங்க என்ன வரும், 4 4. கிளியரா? ஓகே, அப்ப எனக்கு இதுல ஆப்ஷன்ஸ பார்க்கணும். எந்த இடத்துல எல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா 0 2வும் இருக்கு, 1 0 இல்ல. ஓகே, விட்டுருங்க. 2 3 இருக்கு, 3 1. அப்ப 4 ஆப்ஷன்லயுமே எனக்கு கே வருதுன்னு அர்த்தம். ஓகே, அப்ப நான் அடுத்து என்ன பண்ணணும்னா ரெண்டாவது ஆப்ஷனையும் செக் பண்ணணும். இதே மாதிரியே தான் செக் பண்ணணும். இ வருதா? அப்ப இ எல்லாமே இங்க இருக்குது. இ இந்த இடத்துல எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இதே மாதிரி செக் பண்ணணும். அப்ப கண்டிப்பா ஏதாவது 2 காம்பினேஷன் வந்து நமக்கு கிடைச்சு 2 வந்து எலிமினேட் பண்ணோம். இதுவும் தான் கிடைச்சு இது 2 எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதே மாதிரி தேர்ட் ஃபோர்த் செக் பண்ணி 4 ஆப்ஷனுமே கரெக்டா ஒரே இதுல வரணும். அவ்வளவுதான். ஓகேவா? கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல இருந்தா 4மே கரெக்டா வந்திருக்கும். கிளியர்? ஓகே, இப்ப சோஃபிகா கிளியர். சோ மத்தவங்களுக்கும் கிளியர் தானே? எவ்ரி ஒன் கிளியர்? சரி, ஓகே. சோ அப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, so this is your next question. இதுவும் டிக்ஷனரி தான். so டிக்ஷனரிங்கனால so you can try it. so என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க ஃபாஸ்டா. ஜஸ்ட் இது எல்லாமே என்ன பண்ணீங்கன்னா 10 செகண்ட்ஸ் ஆர் 15 செகண்ட்ஸ் அவ்வளவுதான். ஓகேவா? மேக்ஸிமம் 20 செகண்ட்ஸ் அவ்வளவுதான். டக்கு டக்குன்னு ஃபாஸ்டா போட்டு சொல்லுங்க. எனக்கு ஒரு 2 3 ஆன்சர் ரிசீவ் ஆச்சுன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அந்த 2 3 ஆன்சரா நீங்க இருக்கணும்னு நினைச்சு ஃபாஸ்டா போடுங்க. ஓகேவா? ஓகே, வெரி குட். வைஷ்ணவி, பரத், அஸ்வின், அபிநயா, ஆராதனா, வெரி குட்மா. எல்லாருமே கரெக்ட் ஆன்சர்ஸ் அனுப்புனவங்க எல்லாருமே. ஓகே, சந்தியா, வைஷ்ணவி, வசுந்தரா, சோபிகா. சரி, ஓகே. என்னால படிக்க முடியல, ஃபாஸ்டா வந்துட்டே இருக்கு. அக்ஷயா, எல்லாருமே கரெக்ட் ஆன்சர். சரி, அப்போ இதுல வந்து ஆன்சர்ஸ் எல்லாமே என்ன அனுப்பியிருக்கீங்க? ஆப்ஷன் சின்னு அனுப்பியிருக்கீங்க. செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? சிங்கிறது என்னது? இதை வச்சே செக் பண்ணிக்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் எல்லாமே சியா இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் சி ஏ, அப்ப 3 தான் வரும். ஓகே, அடுத்து சி ஏக்கு அப்புறம் என்ன வருதுன்னு பாருங்க. ஓகேவா? பி சி டி அப்படிங்கிறது வரும்போது என்ன வரும்? ஆர்ங்கிறதா கான்செப்ட்ல வரும். ஓகே, இங்கேயும் ஆர் இருக்கு பாருங்க. அப்ப அடுத்ததை பாருங்க, இ இது ஓ. அப்ப இக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் 1 வந்துரும். அடுத்தது இங்கேயும் யூ இருக்கு, இங்கேயும் யூ இருக்கு. அடுத்து பி, இது வந்து எஸ். ஓகே, அப்ப 4க்கு தான் ஃபர்ஸ்ட் வரணும், ரெண்டாவது தான், லாஸ்ட் தான் 2 வரணும். ஓகேவா? ஓகே, ஓகே. ரிதிஷ்வதி, கிருத்திகா, எல்லாருமே கரெக்ட் ஆன்சர்ஸ். சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சோ ஃபாஸ்டாவும் பண்ணணும், அக்யூரேட்டாவும் பண்ணணும். தட் இஸ் அ மெயின் திங். எவ்ரி ஒன் கிளியர் தானே? டிக்ஷனரி எப்படி இப்ப பாக்குறோம்னு தெரிஞ்சிருக்கா? எல்லாமே ஒரே லெட்டர் தான் கொடுப்பாங்க. அதனால நம்ம கரெக்டா 2வது 3வது லெட்டர் கம்பேர் பண்ணி வரணும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். ஓகேமா, ஓகே சுந்தரா. சரி, அடுத்த இதுல பாருங்க. இந்த ஃபாலோயிங். ஓகே, ஆராதனா, வெரி குட், கிளியர். In the following question, select the word which cannot be formed. So இந்த வார்த்தையை நல்லா படிக்கணும். ஓகேவா? நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த வார்த்தையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அங்க என்ன சொல்லியிருக்காங்கிறத தெளிவா படிச்சுக்கோங்க ஒரு தடவை. cannot be formed கொடுத்திருக்காங்க. using the letters of the given word determines. இந்த டிட்டர்மைன்ஸ்ங்கிற வேர்டை வச்சு நான் எந்த வார்த்தையை என்னால ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு கேக்குறாங்க. நான் சில சம்ல வந்து எப்படி ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்பாங்க. ஓகே, சோ அதனால அதை பாத்துக்கோங்க. இதுல எது முடியாதுன்னா ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் MINE இருக்கு. ஓகே, பண்ண முடியும். அடுத்து ரிங்ஸ் பாருங்க, RING இந்த இடத்துல இல்ல பாருங்க. அப்ப டெஃபினட்டா பி தான் ஆன்சர். நோ நீட் டு செக் தி அதர் ஆப்ஷன்ஸ். ஓகே, எனக்கு ரெண்டாவதே ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, அப்ப நான் ஜஸ்ட் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இது உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறனால நான் என்ன பண்ணேன், 3 4 சொல்றேன். DIME. ஓகே, டைம்னா டி இங்க இருக்கு, ஐ இருக்கு, எம் இருக்கு, இயும் இருக்கு, எல்லாமே இருக்கு. அடுத்து ரென்ஸ், RENTS அதுவும் இருக்கு. ஓகே, அப்ப ரிங்ஸ் தான் என்ன பண்ண முடியாது, என்னால ஃபார்ம் பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் G இஸ் நாட் தேர். ஓகே, கிளியரா? சோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேமா, சோஃபிகா, அபிநயா, ஃபாத்திமா, வசுந்தரா, வைஷ்ணவி. ஓகே, வெரி குட், எல்லாருமே கரெக்ட் ஆன்சர்ஸ். அக்ஷயா, எல்லாருமே கரெக்ட் ஆன்சர்ஸ். கிளியரா? ஓகே, இப்போ இதே மாதிரி அடுத்தது. சோ கோடிங் அண்ட் டீகோடிங் ஒரே டைப் தான். ஆனா அதுல பாருங்க நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அதனால எல்லா டைப்ஸும் சேர்த்து வச்சுதான் இந்த PPT பாக்குறோம். இது வந்து நான் உங்களுக்கு ஒரு மாடலா ஒரு 4 சம்ஸ் காட்டினா இதுக்கு ரிலேட்டடா நிறைய சம்ஸ் நீங்க போட்டும் பாருங்க. ஓகேவா? ஓகே,
சரிமா, அடுத்த கொஸ்டின். ஓகே, இது வந்து ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த 4 லெட்டருக்கும் சேம் ஒரே ஒரு ப்ரிஃபிக்ஸ் தான் கரெக்ட்னு சொல்றாங்க. ப்ரிஃபிக்ஸ்னா ஃப்ரண்ட்ல சேர்க்கிறதுன்னு அர்த்தம், அதுதான். அதுவே சஃபிக்ஸ்னா பேக்ல சேர்க்கணும். ஓகே, சோ அப்போ எங்க சேர்க்கணும் மீன்ஸ் இந்த இடத்துக்கு பின்னாடி சொல்றேன். ஓகேவா? ப்ரிஃபிக்ஸ்னா இதுக்கு டிஸ்னா பின்னாடி சேர்க்கக்கூடியதுதான் ப்ரிஃபிக்ஸ். ஓகே, ஃப்ரண்ட்ல சேர்க்கறதா இருந்தாதான் சஃபிக்ஸ்னு சொல்லுவோம். சோ அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் சேம் ஒரே லெட்டர் எது வரும் ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கறத பாருங்க. இது எல்லாமே என்னன்னா இதெல்லாம் நான் சொல்லி தரணுங்கிற மீன்ல நீங்க தான் என்ன பண்ணிருக்கணும், நிறைய வெக்காபுலரிஸ் வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். சோ அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் நீங்க போடலாம். ஓகேவா? பரத், ரித்திஷ் வந்துட்டே இருக்கு. அபிநயா, சோஃபிகா. ஓகேவா? எவ்ரிஒன் கரெக்ட் ஆன்சர். சோ டிஸ் அப்படிங்கறத பாருங்க. டிசீஸ். ஓகே, ஃபர்ஸ்ட். அடுத்து டிஸ்கரேஜ், டிஸ்மிஸ், டிஸார்டர் வருதா? சோ எல்லாமே அதுல கரெக்டா டிஸ்ல வந்துருது. ஓகேவா? மத்ததெல்லாம் பாருங்க, நானேஸ் அப்படிங்கறதுலாம் இல்லவே இல்லை. NON அது வரவே வராது, ஃபர்ஸ்ட் வேர்டுக்கே வராது. ஓகேவா? அடுத்து கோஎஸ் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு வரவே வராது. விஎஸ் எல்லாமே ராங்கா இருக்கு. சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். எவ்ரிஒன் கிளியர்? ஓகே, அக்ஷயா, ஆராதனா, வசுந்தரா, வைஷ்ணவி, ஃபாத்திமா எவ்ரிஒன் கரெக்ட் ஆன்சர்ஸ். சோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சோ திஸ் இஸ் யுவர் நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்கேயும் அதேதான், cannot be formed கொடுத்திருக்காங்களா? என்ன ஆன்சர் வரும்? என்னது? ஒரு சில ஆன்சர்ஸ் வேற வேற மாதிரி வந்திருக்கே, என்ன பண்ணீங்க? cannot be formed தானே கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. சோ அபிநயா செக் பண்ணிக்கோங்க. கிருத்திகா ஓகே. வசுந்தரா, தரணி. ஓகே, வைஷ்ணவி கரெக்ட் ஆன்சர். ஆறுன்னு சொல்லிலாம் ரெண்டு ஆன்சர் வந்திருக்கு. சரி, செக் பண்ணலாம். ஸ்ரீபிரியா 2 ஆன்சர் அனுப்பியிருக்கீங்க. அக்ஷயா வெரி குட் கரெக்ட் ஆன்சர். ரிஷி கரெக்ட் ஆன்சர். ஆராதனா கரெக்ட் ஆன்சர். வைஷ்ணவி ஓகே. சோ ஒரு சிலர் வந்து வேற ஒரு ஆப்ஷன்ஸ் அனுப்பியிருக்கீங்க, பாக்கலாம். சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நிறைய பேர் வந்து ஏவும் அனுப்பியிருக்கீங்க. கிராண்ட். ஓகே, ஜி இருக்கு, ஆர் இருக்கா? இருக்கு. ஏ இருக்கு, என் இருக்கு, டியும் இருக்கே. ஏன் ஏ வருது அப்ப ஆன்சர்? கிராண்ட் இஸ் ஆல்சோ கேன் பி ஃபார்ம்டு பை யூசிங் திஸ் லெட்டர். ஓகேவா? சோ அதை அனுப்புறவங்கள செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நேஷன். சோ இங்க பாக்கும்போதே தெரியுது, TION வந்துருச்சு, இங்க NA இருக்கு, நேஷன் வரும். அடுத்து கைன்ஸ், GA. அடுத்து GI வருமா? GIAN இருக்கு, T அண்ட் S இருக்கு. அடுத்து ஆரஞ்சு, ORAN இருக்கு, ஜியும் இங்க இருக்குது. ஓகேவா? இ தான் இங்க இல்ல. ஓகேவா? ஜியும் இருக்கு, இ இல்ல. அப்போ டெஃபினட்டா என்ன வரணும்? ஆரஞ்சு மட்டும் தான் கரெக்ட் ஆன்சர். கிளியர்? எவ்ரிஒன் கிளியர்? சோ நம்ம பார்க்கும்போது சாதாரண கொஸ்டின் நினைச்சுதான் பார்ப்போம். பாத்தீங்களா, மிஸ் மேட்ச் ஆகுது, தப்பு வருதா? பிகாஸ் ஆஃப் பார்க்கும்போது ஒரு சில லெட்டர்ஸ் நம்ம பார்க்க டக்குன்னு விட்டுருவோம் அந்த பதட்டத்துல. ஓகேவா? அதனால கரெக்டா பார்த்து போடுங்க. இங்க பதட்டம் வேண்டாம், தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ ஸ்ரீபிரியா சி. ஓகே, கிளியரா? இப்ப எவ்ரிஒன் ஏ அனுப்புறவங்களுக்கு எல்லாம் கிளியர் தானே? அங்க டீயும் இருக்குது, எல்லாமே இருக்குது அங்க லெட்டர்ஸ் எல்லாமே. ஓகேவா? சோ ஆரஞ்சு இஸ் கரெக்ட் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இது பாத்துக்கோங்க. இப்ப நம்ம ஆல்பபெட்ஸ்ல சீக்வன்ஸ் பண்ணோம் பாத்தீங்களா? இங்க என்னன்னா அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் ப்ராப்பர் சீக்வன்ஸ். இதுவும் என்னன்னா நீங்க எந்த அளவுக்கு அந்த இடத்துல நாலேஜ் இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல நீங்களால போட முடியும். ஓகே, சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு 4 இதோட ஏஜ்: மிஷின், அயான், ஸ்டோன்,
பிரோன்ஸ். ஓகே, சோ இது வந்து எப்போ ஃபர்ஸ்ட் ஆதி காலத்துல இருந்து என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத அந்த அசெண்டிங் ஆர்டர்ல எடுத்துக்கணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன வரும், ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட நீங்க அனுப்புங்க. வெரி குட் மா சோஃபிகா, ரித்தி, ரித்தி கரெக்ட், சோஃபிகா, ஆராதனா, அக்ஷயா, சோஃபிகா, ஃபாத்திமா. ஓகே, எவ்ரிஒன் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நல்லா தெரிஞ்சிருக்கீங்க. ஓகேமா. சோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னா கல்லு தான். ஓகேவா, அதாவது ஸ்டோன் தான் நம்ம கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னாங்க. கல்லை வச்சுதான் நெருப்பெல்லாம் உருவாக்குனது எல்லாமே நம்ம வந்து கல்லுங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகே, அப்ப அது தெரிஞ்சிச்சுனாவே டெஃபினட்டா என்ன பண்ணிடலாம், சி தான் ஆன்சர் ஒன்னு போட்டுடலாமா. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சிங்கிறது அதுல மட்டும் தான் வருது. இருந்தாலும் ஒன்ஸ் மித்த ஆப்ஷன்ஸையும் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஸ்டோன்ஸ்க்கு அப்புறம் ப்ரோன்ஸ் கரெக்ட். ஓகேவா, அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன வந்துச்சு, அயன், இரும்பு வந்துச்சு. இரும்புக்கு அப்புறம் ரீசெண்டா தான் நமக்கு எல்லாம் மிஷின் வந்துச்சு. கிளியர். அப்போ கரெக்டா எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. சோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, தருண், அபிநயா, கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா, கிளியர் எவ்ரிஒன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டோன் போட்டுட்டீங்கன்னாவே டெஃபினட்டா கரெக்ட், எல்லா ஆன்சர்ஸுமே கரெக்ட்னு அர்த்தம். ஏஜ்னா என்ன அர்த்தம்னா கண்டுபிடிச்ச அந்த காலத்தை தான் அவங்க கம்பேர் பண்றாங்கன்னு அர்த்தம். அதுதான். அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கல்லு தான் என்ன கிடைச்சது, ஃபர்ஸ்ட் கிடைச்சது. சோ ஏஜ்ங்கிறனால கன்ஃபியூஸ் பண்ணிட வேண்டாம். ஓகேவா, சோ அந்த ஏஜ்னா கண்டுபிடிச்ச அந்த வருஷங்கள் எது இயர்லியா இருக்குது அப்படிங்கறதான் கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. ஓகேமா. சோ சேம் அதே மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி வந்துச்சுனாவே அதே கான்செப்ட் தான். ஓகே, ஆனா நீங்க என்ன பண்ணிக்கணும்னா ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் ரெப்ரசென்டட் பை ரோ தான், நெக்ஸ்ட் லெட்டர் தான் காலமாங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சோ ஃபார் இங்க எக்ஸாம்பிளுக்கு அவன் கண்டிப்பா கொடுத்திருப்பான் PS 65. அப்ப எப்படி போட்டு பாருங்க, 6 5. ஓகே, கரெக்ட். காலம் ரோவும் அப்புறம் காலம் தான் வந்திருக்குன்னு அர்த்தம். சோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சோ 30 seconds. I'll give the time for this solve the sum. சோ இதுலயும் மிஸ் மேட்ச் ஆயிருக்கு. சம் ஆன்சர்ஸ் கரெக்டா பார்த்து செக் பண்ணி சொல்லுங்க. யாரதான கரெக்ட் ஆன்சர். கிருத்திகா செக் பண்ணுங்க. வைஷ்ணவி, அபிநயா, ஃபாத்திமா, லட்சுமி பிரியா. ஓகே, கரெக்ட் ஆன்சர்ஸ். அக்ஷயா, ஓகே, சோஃபிகா, ஓகேமா. சரி, கரெக்ட் ஆன்சர்ஸ். சோ இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஆர்பெட். ஓகே, ஓ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, சோ ஏதாவது ஒரு இதை பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து என்னன்னா கிளாரிட்டியா கிடைச்சிடும். ஓகே, ஓகே கிருத்திகா இப்போ கரெக்டா அனுப்பிருக்கீங்க. பரத் அஸ்வின். சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து எப்போதுமே ஸ்டார்டிங்லயே போடுங்க. ஓகேவா, சரி. ஓங்கிறது எங்க வருது, தட் இஸ் ஃபர்ஸ்ட் ரோலையும் வருது, இங்க செகண்ட் ரோலையும் ஒரு இடத்துல வருது பாருங்க. மொத்தமே ரெண்டே இடத்துல தான் இருக்கு. இங்கேயும் இருக்குது பிளஸ் இங்க இருக்குது. ஒன்னு 98, இன்னொன்னு
என்ன இருக்கும் 0 1. ஓகேவா, அவ்வளவுதானே இருக்குது. ஓ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஆப்ஷனை பார்க்கலாம். 98 0 1. ஓகே, இது ரெண்டுமே கிடையாது. அப்ப இது ரெண்டையும் செக் பண்ணுங்க. இது ரெண்டு தான் கண்டிப்பா இப்ப என்ன ஆகும், ஆன்சராக வரப்போகுதுன்னு அர்த்தம். ஓகே, ரெண்டாவது ஆன்சர் பார்க்கலாம். ஆர் ஆறுங்கிறது இங்க 66 ரெண்டுலயுமே கொடுத்துருக்கான். அப்ப கண்டிப்பா அதை பார்க்கவே வேண்டாம், கண்டிப்பா ரெண்டுமே தான் இருக்கும். அடுத்தது தேர்ட் பாருங்க, பி பி வந்து 77 1 65. அப்ப அதை மட்டும் செக் பண்ணா போதும், ஏற்கனவே சொன்னதுதான். ஓகே, பி 77ல பாருங்களேன், சி தான் இருக்கு அந்த இடத்துல. அப்ப கண்டிப்பா தேர்ட் கிடையாது, டி தான் ஆன்சர். அவ்வளவுதான். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததுக்கு இப்ப ரெண்டாவது பாக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்குதா, அவ்வளவுதான். சோ ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, சோ நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னாவே கண்டிப்பா ஆன்சர் என்ன பண்ணிடும், ஃபைனல் ஆன்சர் டெஃபினட்டா கிடைச்சிடும். எவ்ரிஒன் கிளியரா? ஓகே, ரித்திஷ்வதி இஸ் ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். சோ இப்ப நெக்ஸ்ட் போலாமா? இது இப்ப பார்க்க கத்துக்கிட்டீங்களா? இது தெரிஞ்சிச்சுல எப்படி பண்ணணும்ட்டு. சோ இதை பார்க்க லேர்ன் பண்ணிக்கிட்டா இதே மாதிரி நிறைய பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இன்னும் 2 மேட்ரிக்ஸ் 3 மேட்ரிக்ஸ் சேர்த்து வச்சு. ஓகே, ஆறாவதுனா கிளியர். சரி, அடுத்தது பாருங்க. இப்போ அடுத்த ஒரு கான்செப்ட் பாருங்களேன். ஒண்ணுமே டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் இன் தி சீக்வன்ஸ் அஸ் பர் த ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸ். ஒரு ஃபில்மை மேக் பண்றதுக்கு இதுல என்னென்ன ப்ராசஸ் கரெக்டா வரும்னு சீக்வன்ஸா பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்ப நம்ம ஒரு ஃபில்மை எடுக்கிறோம்னா என்னென்ன ஃபர்ஸ்ட் நான் அதை வந்து டைம் டேபிள் பண்ணுவோமோ அதுபடி இதை 5 நம்ம பண்ணணும். பண்ணிட்டு இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், நீங்க தான் என்ன பண்ணணும், நிறைய பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்க பண்ணிருவீங்க. ஓகே, இதெல்லாம் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, சோ இதை நம்ம வந்து டீச் பண்றதுல இது எதுவுமே கிடையாது. சந்தியா வைஷ்ணவி அனுப்பியிருக்கீங்க. சரி, கரெக்டான்னு பாக்கலாம், செக் பண்ணலாம். ஃபாஸ்ட் மத்தவங்களும் அனுப்புங்க. ஓகே, ரித்தீஸ்வரி. ஓகே, சோ ரித்தீஸ்வரி கரெக்ட் ஆன்சர். வைஷ்ணவி செக் பண்ணுங்க. அண்ட் சந்தியா தான் ஃபர்ஸ்ட் அனுப்பிங்கன்னு நினைக்கிறேன், அவங்களும் செக் பண்ணிக்கோங்க. சோஃபிகா, ஃபாத்திமா, ஸ்ரீபிரியா. ஓகே, இவங்க கரெக்ட் ஆன்சர்ஸ். லட்சுமி நாராயண் ஆல்சோ கரெக்ட் ஆன்சர்ஸ். Sri Harini is also correct answer. Aradhana, Abhinaya is also correct answer. Okay, Kritika, Akshay also correct answers. சரி, இப்போ செக் பண்ணிடலாமா? சோ ஒரு ஃபிலிம் இப்ப நம்ம மேக் பண்றோம் அப்படின்னா, சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபிலிமை வந்து பிளான் பண்ணணும், என்ன மாதிரியான ஃபிலிம் அப்படின்ட்டு. ஓகே, அப்ப கண்டிப்பா பிளானிங் தான் ஃபர்ஸ்ட் வரணும். தட் இஸ் 3. சோ அந்த 3ங்கிறது பாத்தீங்கன்னா ABCD மூணுலயுமே இருக்குது. ஓகே, சாரி கைஸ். சோ பிளானிங் ஃபர்ஸ்ட் வரணும். ஓகே, ரெண்டாவது பாத்தீங்கன்னா காஸ்டிங். ஓகே, சோ பிளான் பண்ணிட்டு இந்த இதுக்கு வந்து இந்த ஹீரோனா இவங்க, இல்ல இவங்க ஹீரோயினா இவங்க வந்து அந்த காஸ்டிங்க்கு யார் கரெக்டா இருப்பாங்கன்னு சூஸ் பண்றதா ரெண்டாவது. ஓகேவா, சோ அதுலதான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா ராங்கா மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் தென் கோ டு த நெக்ஸ்ட் பிலிமே நம்ம மேக் பண்ண ஆரம்பிப்போம். ஓகேவா, அதுல ஹீரோயின் இல்ல அதுல யார் யாரெல்லாம் வருவாங்களோ இல்லாம நம்ம பிலிம் பண்ணவே மாட்டோம். ஓகே, சோ காஸ்டிங் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது, அண்ட் தென் கோ டு த பிலிம். ஓகே, அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது எடிட்டிங் இருந்துச்சுன்னா எடிட்டிங், ஃபைனலா சோ ஃபைனல் தான் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா, சோ எவ்ரிஒன் கிளியர். சோ ஃபைனல் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்க கரெக்டா அதுவே நமக்கு தெரிஞ்சிடும், ஃபைனலா தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அதை நீங்க பண்ணீங்கன்னாவே லாஸ்ட் ஆன்சர் 4 எதுல வரும்னு பார்த்தாவே போதும். 4 இது சி வந்து வரவே வரான்னு ஃபர்ஸ்டே பார்த்தோம். 4னா அப்ப டெஃபினட்டா பி தான் வரும்னு அர்த்தம். புரிஞ்சுதா? சோ ஃபர்ஸ்ட் தெரியாதுன்னா லாஸ்ட் எது வரும்னு வச்சு அதையாவது நீங்க கரெக்ட் பண்ணிருங்க. ஓகே, ஓகே கிளியர் வைஷ்ணவி. ஓகேமா, சோ கிளியரா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா?
ஓகே, இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரிஃபிக்ஸ். ஓகே, ஸோ ப்ரிஃபிக்ஸ் மீன்ஸ் பின்னாடி, அதே தான் டிஸ்க்கு பின்னாடி என்ன சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? என்ன வரும்னு சொல்லுங்க ஃபாஸ்டா. ஓகே, இப்போ கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேர்டு ஹைட் ஆயிருந்துச்சு. ஓகே, ஃபாத்திமா, ரித்திஷ், ஷோஃபிகா, அபிநயா, அக்ஷயா. ஓகே, வைஷ்ணவி. ஓகேமா, எல்லாமே கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகே, சோ இதுலயும் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா டிஸ் தான், அதாவது டிஸ்கவர், டிஸ்ஒபே, டிஸ்அப்பியர், டிஸ்கனெக்ட். ஓகே, அப்ப எல்லாமே கரெக்டா வந்திருக்கா? மத்ததை செக் பண்ணி பார்க்கும்போது எதாவது மிஸ் மேட்ச் ஆகும். நான் ஃபர்ஸ்ட் எடுத்தனே எல்லாமே கரெக்டா வந்துருச்சு. ஆராதனா, லட்சுமி நாராயணன் எல்லாருமே கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, இதுல பாருங்க, லாஜிக்கல் மீனிங்ஃபுல் ஆர்டர். ஓகே, ஆனா என்ன கேட்டிருக்காங்க, அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டிஸ் இன் லாஜிக்கல் மீனிங்ஃபுல் ஆர்டர்னு. மீனிங்ஃபுல் ஆர்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம உள்ள படிக்கும் போதுதான் என்னங்கிறது தெரியும். மேரேஜ் ஹால் புக்கிங், டிசைனிங் மேரேஜ் டே, இன்விடேஷன் கெஸ்ட். ஓகே, பார்த்தாலே தெரியுது ஒரு மேரேஜுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ சில நேரம் கொடுத்துருவாங்க ஹெட்டிங்லயே ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு பார்த்தோம். இங்க நம்ம உள்ள படிக்கும் போதுதான் அது என்ன ஒரு கான்செப்ட் ப்ராசஸ்னே தெரியும். சோ இங்க என்ன வரும், ஒரு மேரேஜ் நம்ம இப்ப பண்ண போறோம் அப்படின்னா என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணுவோம். கரெக்டா சூஸ் பண்ணுங்க. ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் ரிசீவ் ஆச்சுன்னா நான் டக்குன்னு இது பண்ண ஆரம்பிச்சிடுறேன். வெரி குட். சோஃபிகா, வைஷ்ணவி, ஃபாத்திமா கரெக்ட் ஆன்சர்ஸ். சரி, ஓகே. சோ இப்ப லிசன் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், மேரேஜ் பண்ணும்போது மேரேஜ் டே தானே சூஸ் பண்ணுவோம். சோ டிசைடிங்க மேரேஜ் டே தான் ஃபர்ஸ்ட். ஓகே, அப்ப ஆப்ஷன் 2 வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், மேரேஜ் ஹால் புக் பண்ணுவோம். ஓகே, அதுதான் தட் இஸ் ரெண்டாவது ப்ராசஸ். இன்விடேஷனுக்கு சில பேர் போயிருவீங்க. இன்விடேஷன்லயே நம்ம என்ன பண்ணணும், மேரேஜ் ஹாலா கொடுக்கணும் தானே, அந்த இடம் எங்க லொகேஷன். அப்ப கண்டிப்பா லொகேஷன்ங்கிறப்போ ஹால் தான் ஃபர்ஸ்ட் புக் பண்ணணும், அப்புறம் தான் இன்விடேஷன் அடிக்கணும். இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன சொல்றது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்காக நான் இப்ப சொல்லிட்டேன். ஓகேவா? சோ மேரேஜ் ஹால் தான் ஃபர்ஸ்ட் புக் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, இன்விடேஷன் வந்து பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்விடேஷனை கெஸ்ட்டுக்கு கொடுக்க ஆரம்பிப்போம். அப்புறம் லாஸ்டா மேரேஜ் செரிமனி. சோ கடைசி டெஃபினட்டா நல்லாவே தெரியுது, மேரேஜ் செரிமனினா மேரேஜ் செலிப்ரேட் பண்றாங்க. அப்போ அதுதான் லாஸ்டா வரும். ஆனாலும் ஆப்ஷன் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ அப்ப அதை கரெக்டா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அப்ப இங்க என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு நமக்கு, 2 1 5 3 4. சோ 2 1 5 3 4 செகண்ட் ஆப்ஷன். கிளியரா? சோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, பரத், அஸ்வினி, ஆராதனா, சொர்ணா, அக்ஷயா எல்லாருமே கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ क्वेश्चन பார்க்கலாம். சேம், இதுவும் அதேதான். ஒரு டெலிவிஷன் ரீஸ்டார்ட், ஸ்விட்ச் ஆஃப். ஓகே, ஒரு டெலிவிஷன் பத்தின கொடுத்துருக்காங்க. என்ன வரும்னு சொல்லுங்க. சரி பார்க்கலாமா. சோஃபிகா, பரத், அஸ்வின், சுப்ரியா. இதுலயும் நிறைய மேட்ச் மிஸ் மேட்ச் வந்துட்டே இருக்கு. அபிநயா செக் பண்ணுங்க. ஆராதனா, அபிநயா. சரி, ஒரு சில ஆன்சர்ஸ் வந்து பி, ஏ நிறைய வந்திருக்கு. சோ கரெக்ட் ஆன்சர் டி தான். ஓகேவா? சோ டி எப்படிங்கிறத பாக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க என்ன கண்டிஷன் பாருங்க, டெலிவிஷன் ஆடியோ டிஃபெக்ட், ரீஸ்டார்ட், என்ஜாய், கான்டாக்ட் மெக்கானிக், டெலிவிஷன் ரிப்பேர் டன், சுவிட்ச் ஆன் டெலிவிஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ டெலிவிஷன்ல ரிப்பேர் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதை படிக்கும் போது நமக்கு தெரிஞ்சிருக்கு.
சரி ஓகே. ஃபர்ஸ்ட் அப்ப என்ன பண்ணுவோம்னா, எப்படி ரிப்பேர்ங்கிறது நமக்கு தெரியும். ஸ்விட்ச ஆன் பண்ணும்போது தான் ரிப்பேர்ங்கிறதே நமக்கு தெரியும். ஏதோ சம்திங் அங்க வந்து எரர் இல்லன்னா ஆன் ஆகாம இருக்கலாம். ஏதோ ஒரு ரிப்பேர் ஓகேவா? அப்ப ஸ்விட்ச் ஆன் டெலிவிஷன் தான் ஃபர்ஸ்ட். ஓகே. அப்ப 5 தான் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே. அடுத்து 5னா பாத்தீங்கன்னா டி ஆப்ஷன் பி 2 தான் இருக்குது. இத ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன ஆகுது, டெலிவிஷன் அதோட ஆடியோ வந்து டிஃபெக்ட்னு தெரியுது. ஓகேவா? அதாவது கேட்கிற சவுண்ட் வந்து ஏதோ மிஸ் மேட்சா இருக்கு போல இருக்கு. இல்ல கேட்கல போல ஏதோ சம்திங். ஓகே. அப்ப 5 1 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்தது என்ன பண்ணுவோம், ரிப்பேர்னா உடனே மெக்கானிக்க கான்டாக்ட் பண்ணுவோம். அப்ப தேர்டா வரும். ஓகே. அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா டெலிவிஷனை ரிப்பேர் பண்ணி முடிக்கிறாங்க. லாஸ்ட்ல ரீஸ்டார்ட் என்ஜாயிங். ஓகே. ரீஸ்டார்ட் என்ஜாயிங் தான் டெஃபினட்டா கடைசியா வருதுங்கிறதும் பார்க்கும்போதே தெரியுது. ஓகே. அப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்டும் லாஸ்ட்ங்கும் போது டிஏ டைரக்டாவே போடலாம். 5 வந்து ஃபர்ஸ்ட் வருது, டி வந்து லாஸ்ட் வருதுன்ட்டு. ஓகே. வைஷ்ணவி கிருத்திகா இப்போ கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? இப்போ எவ்ரி ஒன் கிளியரா? ஓகே. சோ நெக்ஸ்ட் ஒன் போலாமா? சோ நம்ம எப்படி பாக்குறோம் அந்த வே ஆஃப் லுக்கிங் அப்படிங்கறது தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அது கரெக்டா பார்த்து போடுங்க. அடுத்தது ஓகே. இதுவும் அதே மாதிரி கான்செப்ட் தான் வந்திருக்கு. இங்க வந்து நம்ம என்ன ஒரு ஸ்டோரி மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியா படிச்சிருவோம். இது நம்ம தனியா நம்ம என்ன பண்றாங்கன்னா ரைட்டிங் புக் செல்லர் ஐடியா ஃபீட்பேக் ரீடர். அப்படின்னா என்ன, ஒரு புக்கை ரைட் பண்றாங்க, சேல் பண்றாங்க, அதை ரீட் பண்றாங்க, ஃபீட்பேக் எடுக்கிறாங்க. அப்ப இதுல என்ன வரும்? கரெக்டா போடுங்க. அதை படிக்கும் போது தெரியுது. அந்த லாஜிக்கல் ஆர்டரோட கொண்டு வாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஓகே. சோ ரிசீவ் ஆயிருக்க ஆன்சர்ஸ் கிருத்திகா, நித்தீஸ்வரி, ஃபாத்திமா, ஆராதனா, அக்ஷயா, ஸ்ரீபிரியா, ஸ்வர்ணா, அக்ஷயா. ஓகே. வைஷ்ணவி, சுரேஷ்குமார். ஓகே. எவ்ரி ஒன் கரெக்ட் ஆன்சர். சோ அனுப்பின எல்லாருமே கரெக்டா அனுப்பிருக்கீங்க. சோ இதுல பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன வரும்? புக்கை வந்து ஏதோ ரீட் பண்றாங்க, அதை சேல் பண்றாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட் தான் வந்திருக்குன்னு பார்த்தோம். ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு புக்கை நம்ம ரைட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு ஸ்டோரி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் ஐடியா. ஓகே. தட் இஸ் அ 4. நெக்ஸ்ட் ஐடியா கிடைச்சுன்னு என்ன பண்றாங்க? ரைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டாவது ரைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் சேர்த்து புக்கா மேக் பண்றாங்க. அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்றோம். சேல்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரீட் பண்றாங்க, ரீட் பண்ணி ஃபைனல் ஃபீட்பேக். சோ லாஸ்டா தான் ஃபீட்பேக் வருது அப்படிங்கிறது கான்செப்டே தெரியுது. ஓகே. சோ தட் இஸ் ஆன்சர் ஏ. சோ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் போலாமா? யாருக்கும் டவுட் இல்லல்ல? ஓகேமா. லட்சுமி நாராயண் ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் போடுங்க. ஓகே. சோஃபிகா, பரத் அஸ்வின், வைஷ்ணவி, லட்சுமி நாராயணன். ஓகே. சோ ஆன்சர்ஸ் அனுப்பியிருக்கீங்க. சோ ஆன்சர் செக் பண்ணலாம். இன்னும் ஆன்சர் வந்துட்டே இருக்கு. ஸ்ரீபிரியா, கிருத்திகா, அக்ஷயா, அக்ஷயா, ஃபாத்திமா. ஓகே. ஃபாத்திமா அண்ட் அக்ஷயா செக் பண்ணுங்க ஆன்சர்.
சரி, ஃபாத்திமா அக்ஷயான்ட்டு. ஃபாத்திமா அக்ஷயா கரெக்டா போட்டிருக்கீங்க. மேலோட பேர் என்னது? சரி, ஓகே. சோ கரெக்ட் ஆன்சர் நான் சொல்றேன். அத போட்டோ மிஸ் மேட்ச் பண்ணி போட்டோங்க. அதை ஜஸ்ட் ரீசெக் பண்ணிடுங்க. ஓகே, நிறைய பேர் ரிசீவ் ஆயிட்டே போகவும் அடுத்தடுத்து வந்துருச்சு. சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் சார் கரெக்ட் ஆன்சர். ஓ கடவுளே. சாரிமா. சரி, ஏ தான் சார் கரெக்ட் ஆன்சர். ஓகே, சோ அதுல மிஸ் மேட்சா நிறைய பேர் பி போட்டிருந்தீங்க, சி நிறைய ஆன்சர் வந்துருந்தது. அதை கரெக்டா செக் பண்ணுங்க. ஓகேவா? சோ இங்க நான் அதோட கான்செப்ட் மட்டும் சொல்றேன். ஏங்கிறது எப்படிங்கிறது பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுவீங்க என்னன்னா ரேஷ் டிரைவிங். ரேஷ் டிரைவிங்னா என்னன்னா கண்மூடித்தனமா வண்டி ஓட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் தட் இஸ் அ ரேஷ் டிரைவிங். சோ அது பண்ணும்போது என்ன ஆகுது? ஆக்சிடென்ட் ஆகுது. ஓகே, அப்படி ஆகுறதுனால என்ன பண்றாங்க? இன்ஜுரி. இன்ஜுரி மீன்ஸ் அந்த பிளட் லாஸ் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. ஓகேவா? அதுதான் தேர்டா வரும். அதாவது இன்ஜுரி நடக்கும். அதுக்கப்புறம் 2 ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்க. ஃபைனலா ட்ரீட்மெண்ட். ஓகே, அப்புறம் இது ரொம்பவே ஈஸியான ஒண்ணுதான். அதுல வந்து என்னன்னா என்ன சொல்றது, ஒரு சில இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணி போட்டிருக்கீங்க. அதை கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் சார் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? எவ்ரி ஒன் கிளியர்? சோ கிளியர் தானே? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தது லாஸ்ட் ஒன். லாஸ்ட். சோ இது வந்து நம்மளோட கண்ட்ரி அண்ட் ஸ்டேட் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொடுத்துருக்காங்க. இதோட இந்த இதுக்குரியது முடியுது. இன்னொரு கோடிங் அண்ட் டீ கோடிங் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா? இதுல இல்லாம வேற ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, சோ அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அடுத்து இன்னொரு கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஆன்சர் இதுக்கு என்ன ஆன்சர் வருங்கிறத எனக்கு சேட் பண்ணுங்க. ஓகே, அக்ஷயா கரெக்ட் ஆன்சர். ஸ்ரீபிரியா செக் பண்ணுங்க. இதுலயும் மிஸ் மேட்ச் ஆகுது. லட்சுமி நாராயணன் செக் பண்ணுங்க. ஆராதனா செக் பண்ணுங்க. ஆராதனா செக் பண்ணுங்க. வைஷ்ணவி ஓகே. சரி, இப்போ நான் இதுல வந்து இதுல ஒரு சில நிறைய பேர் மிஸ் மேட்சா அனுப்பியிருக்கீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, சோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் பாத்துக்கோங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். நிறைய பேர் சி அனுப்பியிருக்கீங்க, பி வந்திருந்தது. அதை கரெக்டா பாருங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் எடுத்துனா என்ன வரும்னா இதுல என்ன கொடுத்துருக்காங்க? கர்நாடகா, பெங்களூர், ஆசியா, இந்தியா, வேர்ல்டு. ஓகே, சோ நமக்கு நல்லாவே தெரியும் வேர்ல்டு தான் கடைசி. ஓகே, எல்லாமே சேர்ந்து வேர்ல்டு தான் கடைசியா இருக்கும். அது இப்ப எல்லாரும் கரெக்டா தான் அனுப்பிட்டீங்க பிசிடின்னு. ஃபர்ஸ்ட் எடுத்தா என்ன வரும்னா பெங்களூர் அப்படிங்கறதா வரணும். கர்நாடகாங்கிறது ஸ்டேட். ஓகே, பெங்களூர் வந்து என்னது? கேபிட்டல் ஆஃப் ஸ்டேட். கிளியர்? சோ அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா கர்நாடகா தான் ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்கப்புறம் தட் இஸ் அ பெங்களூர் அப்படிங்கிறது ரிசீவ் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கீங்க. ஓகே, சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் பெங்களூர் வரணும். ஓகே, அதுக்கப்புறம் தான் கர்நாடகா வரணும். ஏன்னா கேபிட்டல் ஆஃப் ஸ்டேட்ங்கிறது தான் பெங்களூர், ஸ்டேட் வந்து கர்நாடகா. ஓகே, அதை கரெக்டா பாத்துக்கோங்க. அடுத்ததுதான் என்ன வரணும்? 4. அதாவது 2 1 2 வந்து பெங்களூரு, 1 வந்து கர்நாடகா. அடுத்து வந்து இந்தியா. ஓகே, சோ இந்தியா வந்து எத்தனாவது? 4. அதுக்கப்புறம் என்ன வரணும்? ஆசியா. ஆசியா கான்டினென்ட், இந்தியா கண்ட்ரி. ஓகே, எல்லாம் சேர்ந்து லாஸ்ட்ல வேர்ல்டுன்னு வரணும். புரிஞ்சுதா? சோ இத கரெக்டா வச்சு போடுங்க. அந்த பெங்களூர், கர்நாடகா ரெண்டுல தான் கன்ஃபியூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, இப்போ கிருத்திகா, ஃபாத்திமா, ஸ்ரீபிரியா ஓகே கரெக்ட் ஆன்சர்ஸ். இப்போ கிளியர் தானே? சோ அந்த கேபிட்டல் அண்ட் ஸ்டேட்ங்கிறது எல்லாத்தையும் கரெக்டா வச்சு போடுங்க. அதுக்கப்புறம் கான்டினென்ட் அண்ட் கண்ட்ரி, அப்புறம் வேர்ல்டு அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஓகே, ஆராதனா ஓகே கரெக்ட் ஆன்சர்ஸ்.
ஓகே, கிளியர் ஆராதனாக்கு. ஓகேவா? சோ இப்ப எல்லாருக்கும் கிளியர் தானே? சோ இன்னைக்கு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். இது இல்லாம அடுத்தது இந்த ஏபிசிடி ஆல்பபெட்ஸ் வச்சு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். இதுதான் என்னன்னா நியூ செட் ஆஃப் கொஸ்டின், இப்போ ரீசெண்டா கேட்கக்கூடியது. அதனால நம்ம இதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின் வந்து நமக்கு அப்பையில இருந்தே கேட்கக்கூடிய ஒரு ஓல்டு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். அதை நம்ம இன்னொரு செட் ஆஃப் கிளாஸஸ்ல பாத்துக்கலாம். ஓகேவா? சோ தேங்க்யூ கைஸ். இதுக்கு ரிலேட்டடா இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க, இந்த மாதிரி லாஜிக்கலா அரேஞ்ச் பண்றது எல்லாமே. ஓகேவா? சோ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். ஓகே வைஷ்ணவி, கிளியர். ஓகேமா. ஓகே வைஷ்ணவி, ஆராதனா, ரித்தீஸ்வரி எல்லாருமே தேங்க்யூ.